இந்த மெசேஜ் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஹோட்டலுக்கு போனீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு சின்ன ஸ்டார்டர் ஒன்று கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சூப் கொடுப்பாங்க, ஒரு சின்ன ஜூஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இந்த நாளில் நான் உங்ககிட்ட வந்து ஒரு சின்ன ஆலோசனையா நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புறேன். எத்தனை பேர் வந்து நீங்க பைபிள ஒரு முறை படிச்சு முடிச்சிருக்கீங்க? கை தூக்கலாம். ஃபுல்லா ஒரு முறை முடிச்சிருக்கேன்றவங்க கை தூக்கலாம். கை தூக்குங்க. ஒரு வாட்டி நான் பைபிள படிச்சு முடிச்சிருக்கேன் அப்படின்றவங்க படிச்சு முடிச்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அதாவது ரட்சிக்கப்பட்டு ஒரு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க வேதாகமத்தை ஒரு முறை படிச்சு முடிச்சிருக்கணும், சரியா? அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இந்த நாள்ல ஒரு தீர்மானம் எடுங்க. நாளைக்கு 1ஆம் தேதி, நாளையில இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், பைபிள நம்ம படிக்க ஆரம்பிக்க போறோம். அதாவது நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டோம், வார வாரம் நம்ம சபைக்கு வரோம் அப்படின்றது மாத்திரம் இல்லாம நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர்றதுக்கு ஜெபமும் வேத வாசிப்பும் ரொம்ப அவசியம். இந்த ரெண்டுத்தையும் நீங்க செஞ்சுட்டே வந்தீங்கன்னா எந்த காரியத்துக்காகவும் நீங்க வந்து ஆண்டவன் கிட்ட போராட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம பாட்டுக்கு இருந்தோம் அப்படின்னா தானா அதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். அதனால ஜெபத்திலையும் சரி, தொடர்ச்சியா நீங்க ஆண்டவரை தேடுற காரியங்கள்ல உங்களுக்கு எந்த நேரத்துல ஆண்டவரோட கூட நேரத்தை செலவு பண்ண முடியுமோ, அது பெண்களுக்கு வந்து காலையில முடியும்னா காலையில பண்ணலாம். ஆண்களுக்கு அவங்களுடைய நேரத்தை பொறுத்து நீங்க அதுக்குரிய நேரங்களை ஒதுக்கி நீங்க என்ன பண்ணுங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. அதே போல வேத வாசிக்கிறதுக்கும் நான் ஒரு சின்ன ட்ரிக் சொல்லலாம் அப்படின்னா, பைபிள்ல பாத்தீங்கன்னா 1179 அதிகாரங்கள் இருக்கு. ஒரு நாளைக்கு 3 அதிகாரம் நீங்க படிச்சீங்க அப்படின்னா வேதாகமத்தை ஒரு வருஷத்துல படிச்சு முடிக்க முடியும், சரியா? அப்ப நீங்க என்ன செய்யணும், ஒரு நாளைக்கு எத்தனை அதிகாரம் படிக்கணும்? 3 அதிகாரம் படிக்கணும். இன்னும் சிம்பிளா சொல்ல போனா நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி சாப்பிடுறோம்? 3 வாட்டி சாப்பிடுறோம். எல்லாருமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. காலையில எழுப்பின உடனே நீங்க வேதத்தை வாசிச்சிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. வாசிக்கல அப்படின்னா நீங்க போய் சாப்பாட்டுல உட்கார்ந்த உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? பைபிள் படிக்கல, என்ன பண்ணிடணும், சாப்பாட்டை வச்சுட்டு எழுப்பி போயிடுங்க. போய் ஒரு அதிகாரத்தை வாசிச்சுட்டு வந்து அப்புறம் நீங்க சாப்பிடுங்க. அதே போல மத்தியானமும் இப்படி ஒரு 4 நாள் நீங்க செஞ்சு பாருங்க. உங்களுடைய பைபிள் ரீடிங் வேத வாசிப்பு என்ன ஆகும், தொடர்ச்சியா அதை நீங்க செய்ய முடியும். எந்த ஒரு காரியத்தையுமே 40 நாள் நம்ம பழக்கப்படுத்தணும் அப்படின்னா அது என்ன ஆகிடும், நம்முடைய வாழ்வினுடைய ரொட்டீனாக அது மாறிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனாலதான் ஆண்டவருக்கு வந்து ஒருவேளை பைபிள்ல வந்து 40 நாள் உபவாசத்தை சொல்லியிருக்கிறாரோ நமக்கு தெரியல. 40 நாள் நம்ம உபவாசம் இருந்தோம் அப்படின்னா 40 நாள் அப்படின்றது ஒரு ஸ்பெஷலா பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கும். அதனால இந்த நாள்ல ஒரு தீர்மானத்தோடு கூட நீங்க என்ன பண்ணுங்க, இந்த புது வருஷத்தை நம்ம எல்லாருமே ஆரம்பிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும்படியாக நம்ம இந்த நேரத்துல ஒப்பு கொடுப்போம். இந்த நாள்ல கூட